அனைவருக்கும் வணக்கம். நமது தொடக்கப்பள்ளியின் சார்பாக திருக்குறள் பெருமைகளையும் சிறப்புகளையும் விளக்க வந்துள்ள ஐயா அவர்களையும், நமது உயர்நிலைப் பள்ளியுடைய தமிழாசிரியர் அவர்களையும், SMC தலைவர் அவர்களையும், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருகன்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் சிறப்புகளை, திருக்குறளுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்துக் கூறுமாறு மாணவர்கள் எடுத்துக் கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகிய திருக்குறள், இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நீங்க உங்களை பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. இந்த வயசுல நீங்க நல்லவற்றை கேட்டுட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நீங்க உங்களுடைய வெற்றியானதும் உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு நிலையானதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப அப்படி நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் குழந்தைகள் உயர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு திருக்குறளை பரப்பும் பணியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய திருக்குறள் காமராசு ஐயா அவர்களை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், SMC உறுப்பினர்கள், மாணவ செல்வங்கள் சார்பாக அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்றுனா கை தட்டணும். சரி, ஐயா அவர்களை பத்தி சிறப்பா ஒரே ஒரு நிமிடம். இவர் ஐயா பேர் வந்து காமராசு. இவர் நாங்க செல்லமா திருக்குறள் காமராசுன்னு சொல்லுவோம். ஒரு ஆண்டிற்கு 10 முதல் 15 வரை குழந்தைகளை 1330 திருக்குறட்பாக்களை படிக்க வைத்து மனனம் செய்ய வைத்து அது ஆட்சியரிடத்துல, நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடத்துல பரிசு பெற செய்வதில் முக்கிய பங்காற்றிக் கொண்டு வருபவர் நம்முடைய காமராசு ஐயா அவர்கள். அப்படி நம்முடைய பள்ளியை சார்ந்த சில மாணவர்களும், ஆவணியாபுரம் உயர்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர்களும் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க. அவங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காகவும் இந்த பள்ளியில இன்னும் புதிதாக குழந்தைகள் யாரேனும் கற்க விரும்பினால், திருக்குறளை படிக்க விரும்பினால், உங்கள் பெற்றோருடைய அனுமதியோடு நீங்கள் கட்டாயமாக திருக்குறள் பயிற்சியை மேற்கொள்ளலாம். LKG பசங்க, UKG பசங்க, 1ல இருந்து 5ஆம் வகுப்பு இருக்கிற பிள்ளைங்க இந்த திருக்குறளை படிக்கிறார்கள். இதுக்கு யாருக்கு எங்க அப்பா பணக்காரா இருக்கணுமா, கவர்மெண்ட் வேலை செய்யணுமா, எங்க அம்மா வந்து படிச்சிருக்கணுமா எல்லாம் கிடையாது. உனக்கு விருப்பம் இருந்தால், எந்த நிலையில் இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் படிக்க விரும்பினால் நீங்கள் திருக்குறள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி தர்றோம். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு செல்லு மட்டும் இருந்தா போதும். காலையில் ஐயா 5 மணிக்கு எழுப்பி வைப்பாரு, எழுப்பி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அதை நீங்கள் படித்தால் போதும். நீங்கள் கட்டாயமாக நீங்க 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு வரும் வரைக்குள்ளார நீங்க வந்து 1330 குறட்பாக்களை முடித்து விடலாம். அதற்கு நம்முடைய திருக்குறள் காமராசு ஐயா தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கத்துக்க போறீங்க? வாழ்த்துக்கள். பாருங்க, யாரெல்லாம் கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு எல்லாருமே கவனிங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். யாரு முயற்சி செய்றீங்களோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், யாரு முயற்சி செய்யலையோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அவ்வளவுதான். சரி, அதனால நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல நிலையை அடையலாம். 1330 திருக்குறள் நீங்களும் படிக்கலாம். அதுக்கு தினந்தோறும் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஐயா ரெடியா இருக்காரு. நீங்க தயாரா இருக்கிறீங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்டு உங்க தலைமை ஆசிரியரிடம், உங்கள் வகுப்பாசிரியரிடம் சொல்லி இந்த மாதிரி படிக்கிறாங்களாமே, நானும் படிக்க போறேன்பா அப்படின்னு வாய்ப்பு உங்களுக்கு அனுமதி கேட்டு நீங்க வந்து படிச்சீங்கன்னா கட்டாயமா நீங்களும் வெற்றி பெறலாம். அப்படி ஒரு பயணத்தில் நீங்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த முறை உங்களுக்கு தலைமை ஆசிரியருக்கும் உங்க பள்ளிக்கும் கட்டாயமா நீங்க தொலைக்காட்சியில பார்க்கலாம். 1330 திருக்குறளை முடித்த 3ஆம் வகுப்பு மாணவி, ஆவணியாபுரம் தொடக்க பள்ளியில் சாதனை அப்படிங்கிற பெயரை நீங்க எடுத்து தருவீங்களா, தர மாட்டீங்களா? இந்த பக்கம் கம்மியா வருது. வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுடைய சிறப்பை பத்தி சொல்லிட்டேன். ஐயாவோட அவங்களுடைய குழந்தை, இரண்டு பெண் குழந்தை. அவங்களுக்கு முதல் குழந்தை மருத்துவரா இருக்கிறாங்க, அரசு மருத்துவரா இருக்கிறாங்க. அவங்க வந்து 3 வயசுலயே, அவங்க 3வது படிக்கும் போது நினைச்சுக்காத, 3 வயதிலேயே அவங்களை 1330 குறட்பாக்களை படிக்க வைத்த பெருமை ஐயாவை சேரும். அது கை தரலாமே. அப்ப 3 வயதில் அவங்களால் படிக்க போதும். 3 வயதில் அவர்களால் படிக்க முடியுது என்றால் நீங்கள் 3ஆம் வகுப்பிலிருந்து படித்தால் முடியுமா, முடியாதா? நம்ம அதுக்கான முயற்சி செய்யலாமா, செய்யக்கூடாதா? அதுக்கு என்ன செய்யணும்? காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? செல்போன்ல நீங்க உங்களுக்கு வந்து நெட் பேக் போட்டிருக்கணும். நெட் பேக் போட்டீங்கன்னா தான் ஆன்லைன் கிளாஸ் வரும். கூகுள் மீட்ல தான் நீங்க படிக்க போறீங்க. சரியா? ஆன்லைன் கிளாஸ்ல ஐயா சொல்லி கொடுப்பாங்க, திருப்பி படிக்க வைப்பாங்க, திருப்பி படிக்க வைப்பாங்க. அதனால நீங்க பயிற்சி எடுக்கலாம். ஐயா அவர்களை வரவேற்று இதுக்கு வாய்ப்பளித்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.